கூத்தாநல்லூர் பிஸ்மில்லா டப்ஸ் குழுவினரோட ஊரை சுற்றி டப்ஸ் ஊர்வலம். செண்டு மலர் செண்டு தீன் மலர் பிறை கொடி ஏந்தி தக்பீர் முழக்கத்துடன் ஊரை சுற்றி காத்துக் கொள்கிறோம். பக்து வந்து விட்டால் தொழுகைக்கு செல்கிறோம். இப்படி ஒரு நெறிமுறையோடு கண்டதே காட்சி கொண்டதே போலும் என்று வாழாமல் அல்லாஹ் தஆலா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று என்ன ஓதுறீங்க? சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். தேரிழந்தூர் FRK டப்ஸ் இசை குழுவினரோட ஊரை சுற்றி டப்ஸ் ஊர்வலம். சினிமா கச்சேரி, ரெக்கார்ட் டான்ஸ், கொரங்கோர்த்தி டான்ஸ், ஜெண்ட மேளம். இது ஓகேடா. வளர்க்கையிலே அன்னை வளர்க்கையிலே வேற எங்க பொழுதுன்னா நம்ம எங்க போயிருப்போம். இனி வரும் காலங்கள்ல அல்லாஹ் இந்த மீசல் வாழ் மக்களுக்கு எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் இனி இறக்கும் போது இந்த பேரு நிலைக்கும் வாழ்வு தருவார். கண்டிப்பா மீசல் வாழ் மக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், இல்லை மூசாவே நீங்கள் முந்திக் கொண்டீர்கள் என்று சொன்னான். எனவே அல்லாஹ் தஆலா நாம் கேட்காமலே உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு ராசா சொத்து சுகனிங்க பாட்டில ஊத்துக்கடா. சுக இல்ல கட்ட பணம் இல்ல அறியாத பாதையில எல்லாமும் வேண்டும் ஒண்ணு ஆசை வச்சே சொத்து நம நீங்க நபிநாதா சொத்து சுக. தம்பி உங்க பேர் என்ன? எந்த மதரசாமா? என்ன மதரசாமா? சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க காணாத ஒரு புதிய காட்சியை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க,
இது ஒரு திருமண நிகழ்ச்சியா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. நிச்சயதார்த்தமா இல்லைங்க. பரிசமா இல்லவே இல்லைங்க. காது குத்தா, பெருநாள் விழாவா, மீலாது நபியா, ஒரு சந்தன கூடா, அப்படி எதுவுமே இல்லைங்க. அப்ப என்னதான்பா ப்ரோக்ராம் அப்படின்னா கெட் டுகெதர் நிகழ்ச்சி. மீசல் அப்படிங்கிற ஊருங்க, அதாவது பரமக்குடிக்கும் பக்கத்துல இருக்கிற ஊரு மீசல். ஊரை சுற்றி அழகான இயற்கை சூழல், காய்கறி தோட்டங்கள், அழகான பள்ளிவாசல், நல்ல திறன் வாய்ந்த நிர்வாக தலைவர்கள், அன்போடும் பண்போடும் பழகக்கூடிய ஊர் ஜமாத்தார்கள், இப்படியே நிறைய சொல்லிட்டே போறாங்க அந்த ஊரோட சிறப்புகளை. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். மீசல் ஐக்கிய முஸ்லிம் ஜமாத் பேரவை நடத்தக்கூடிய ஊர் ஒன்று கூடல் நிகழ்ச்சி, நண்பர்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி, மீசல் ஜமாத்தார்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி. இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்று கூடல் நிகழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். அதாவது மீசலை சேர்ந்தவங்க வெளிநாட்டிலையும், வெளி ஊர்களையும், வெளி மாவட்டத்திலையும், வெளி மாநிலத்திலையும் தொழில் ரீதியாகவும் மற்ற காரியங்களுக்காகவும் போய் தங்கியிருப்பாங்க. சிலரு பர்மனண்டா தங்கியிருப்பாங்க, சிலரு டெம்பரவரியா தங்கியிருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட எல்லாரும் வருஷத்துல 2 நாள் ஊருக்கு வந்து நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட சேர்ந்து சமுதாய ஒற்றுமையோட ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சிய மீசல் ஐக்கிய ஜமாத் பேரவையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடத்துறதுதான் இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட சிறப்புகளை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது நண்பர்கள், உறவினர்கள், சில பேர் 1 வருஷத்துக்கு அப்புறம் சந்திப்பாங்க, சில பேர் 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்பாங்க, சில பேர் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்பாங்க. சில நண்பர்கள் அவங்க பாளைய காலத்துல படிக்கிற காலத்தை பார்த்ததா இருக்கும், இப்ப 50 60 வயசுல வந்து பார்ப்பாங்க. அந்த நேரத்துல மாஷா அல்லாஹ் அவங்கள ஒருத்தர் கட்டி ஆற தழுவி அவங்களுடைய அன்பை பகிர்ந்துகிறத பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் 2 நாளைக்கும் பள்ளிவாசல்ல தான் சாப்பாடு. அதாவது 6 வேளை சாப்பாடு. சாப்பாடுன்னா சும்மா சாதாரண சாப்பாடு இல்லைங்க, மாஷா அல்லாஹ் ஹை கிளாஸ் சாப்பாடு. அந்த 6 வேளையும் 6 வகையான சாப்பாடு, அதுவும் வகை வகையான சாப்பாடு. அந்த 2 நாளும் கிட்டத்தட்ட அந்த மீசலுங்கிற ஊர்ல யாரு வீட்லயுமே சமைக்க மாட்டாங்க. எவ்வளவு பேரு விருந்தாளியா வந்தாலும் எல்லாருக்குமே அந்த 6 வேளை சாப்பாடு பள்ளிவாசல்ல தான். அவ்வளவு கூட்டம். 24 மணி நேரமும் டீ காஃபி அவைலபிள். சாப்பாடு, டீ, காஃபி, மற்ற அரேஞ்ச்மெண்ட் எதுவா இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ஹை லெவல்ல, ரொம்ப உயர் ரகமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி 2 நாள் நடந்தது. ஜனவரி 15 மற்றும் 16, 2025 புதன் மற்றும் வியாழன். 6 வயது சிறுவர்கள் முதல் 80 வயது பெரியவங்க வரைக்கும் ஆண்கள், பெண்கள் அத்தனை பேருக்கும் வகை வகையான விளையாட்டு போட்டிகளும் அதற்கான பரிசுகளும் வழங்கினாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. கிட்டத்தட்ட ஜமாத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி பள்ளிவாசல்ல துவா ஓதி கொடியேத்தி நிகழ்ச்சியை துவக்குறாங்க. விளையாட்டு போட்டிக்கு பிறகு கூத்தாநல்லூர் பிஸ்மில்லா டப்ஸ் குழுவினரோட ஊரை சுற்றி டப்ஸ் ஊர்வலம், அதை தொடர்ந்து தேரிழந்தூர் FRK டப்ஸ் இசை குழுவினரோட ஊரை சுற்றி டப்ஸ் ஊர்வலம், அதை தொடர்ந்து தேரிழந்தூர் டாக்டர் தாஜுத்தீன் ஃபைசி அவர்களுடைய அழகிய இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சி, மார்க்கம் சார்ந்த இத்தனை நிகழ்ச்சிகளோட ஒரு பெரிய ஒரு விழா குளமா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. இந்த அழகான வாய்ப்பினை தந்த மீசல் நிர்வாக தலைவர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், கமிட்டியாளர்களுக்கும், கூத்தாநல்லூர் பிஸ்மில்லா டப்ஸ் குழுவினரின் சார்பாகவும், தேரிழந்தூர் FRK டப்ஸ் இசைக்குழுவினரின் சார்பாகவும், தேரிழந்தூர் டாக்டர் தாஜுத்தீன் ஃபைஸ் அவர்களுடைய சார்பாகவும் நன்றியையும் துஆவையும் தெரிவிச்சுக்கிறோம். டப்ஸ் ஊர்வலத்துல அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் புகழ்ந்து கவி பாடி ஊரை சுற்றி ஊர்வலமா வந்தது அவ்வளவு அழகா இருந்தது. மேலும் மக்தப் மதரசாவின் மாணவ மணிகள் சலவாத்து ஓதிக்கொண்டும் தக்பீர் முழங்கிக் கொண்டும் ஊர்வலமாக ஊரை சுற்றி வந்தது பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. மாணவர்கள் சிறார்கள் சிலம்பம் சுத்தி கொண்டும் கம்பு சுத்துதல் போன்ற கலை நிகழ்ச்சியோட வந்ததும் அழகா இருந்தது. மாணவிகள் கையில பூச்செண்டு, மலர்ச்செண்டு,
தீன் மலர் பிறை கொடி ஏந்தி தக்பீர் முழக்கத்துடன் ஊரை சுற்றி வந்த அழகு மாஷா அல்லா மாஷா அல்லா. பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தல, அவ்வளவு அழகா இருந்தது. இதையெல்லாம் நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தான். இந்த நிகழ்ச்சியை நேர்ல பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. இந்த நிகழ்ச்சியில அதாவது சினிமா கச்சேரி, ரெக்கார்ட் டான்ஸ், கொரங்கோரத்தை டான்ஸ், ஜெண்ட மேளம், இது மாதிரி எந்த ஒரு அனாச்சாரமும் இல்லாம முழுக்க முழுக்க அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக ஷரியத் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் மீண்டும் 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 நினைவுபடுத்தக்கூடிய அழகான நிகழ்ச்சி அமைச்சிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இனி வரும் காலங்கள்ல அல்லாஹ் இந்த மீசல் வாழ் மக்களுக்கு எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் எப்போதும் சீரும் சிறப்போடு மனமகிழ்வோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய சார்பாகவும் என்னுடைய இந்த FRK ராயல் மீடியா சேனல் சார்பாகவும் துவா செய்து வாழ்த்தி மகிழ்கிறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. கண்டிப்பா மீசல் வாழ் மக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படிங்கறத என்னுடைய அன்பு கட்டளையா தெரிவிச்சுக்கிறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம். அருமை அருமை அருமை. சுரப்பா சுரப்பா சுரப்பா. 1 2 3 அந்த 3 இருக்கு, அந்த 3 இருக்கு, அவ்வளவுதான். அந்த 3 இருக்கு. முடியவில்லை. போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? காசு கொடுப்பாங்களா? சூப்பர். அடுத்து கையில் வந்து முடிச்சிங்க போட்டு அந்த 3 வச்சிருக்காங்க. ஒரு 10 பாட்டு வாங்க. அடுத்து ஆண்களுக்கு நீட்டு இருக்கு. ஆண்கள் யார் வேணாலும் கலந்துக்கலாம். நீ எப்ப வந்த? ஃபர்ஸ்ட் செகண்ட் அவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் குழந்தைங்களா இவ வருஷம் புரியுங்க. இது ஓகேடா. இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு இருக்கு. ஒரு பரிசு
ஒருமே இருக்க மாட்டேங்கிறீங்களா? அப்படியே ஒரு நடிகரை விழுந்துடும். போட்டா இது சாப்பிடு சாப்பிடு முழுசா சாப்பிட்டுட்டாப்ல முழுசா One, two, three. Come on,
எல்லா விளையாட்டும் சேர்த்து நம்ம விழாக்குழு தலைவரே எல்லாமே சேர்த்து. ஓகே, சபா சபா பின்னாடி பின்னாடி வெளியேற்றா 50 வெளியேற்றிய 1 1 2 3 அந்த பக்கத்தில் பேர் கேட்கப்பா 1 2 3 நடந்துங்க சங்கத்துக்கு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு. தெரியும் உங்க பேரு என்னம்மா? உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு? ஓகே, தேங்க்யூ, சூப்பர். முயற்சிகள் ஒரு முயற்சி போய்கிட்டு
யாரும் தடுக்க முடியாது. சப்போர்ட் இருக்கிறேன், ஏற்கனவே பரிசு ஜெயிச்சிருக்கேன், சப்போர்ட் இருக்கிறேன். ஓகே 1 2 3 சூப்பர். அழகா தம்பி உங்களுக்கு ஆறு பாட்டு அவ்வளவு பாட்டு 6 பேரா பாட்டில ஊத்துக்கடா அவ்வளவு பாட்டு அவ்வளவு பாட்டு விட்டுங்க. பாட்டில் ஊத்துறாமே நீங்க நிறைய போறதில்ல பாட்டில். அப்பே 4 நிமிஷம் இருக்கு, 4 நிமிஷம் இருக்கு. பாட்டில் ஊத்துங்க, அந்த பாட்டில் ஊத்துங்க. தண்ணி கொண்டு போய் பாட்டில் ஊத்தணும். பாட்டு உள்ள ஊத்து, பாட்டில் ஊத்துறா. 3 நிமிஷம் இருக்கு, 3 நிமிஷம் இருக்கு, 3 நிமிஷம். நீ ஒரு பெரிய ஜக்காச்சு வச்சிருக்காங்க. ஆமா நிமிந்து வைங்க. தம்பி 6 பேர் எழுதிங்க, எப்படி ஒரு பரிசு கொடுத்துருவோம். 6 பேர் எழுதுங்க, எப்படி ஒரு பரிசு உங்களுக்கு 6 வருஷத்துக்கு மூச்சு எல்லாமே. உங்க 2 நிமிஷம் இருக்கு, உங்க 2 நிமிஷம். 6 பேர் எழுதிங்க, பரிசு கொடுத்துருவோம். ஆமா அப்படி ஊத்து. நிமிந்து உள்ள ஊத்து. 1 நிமிஷம் இருக்கு. டைம் முடிய போகுது. ஓகே டைம் முடிஞ்சிருச்சுப்பா. தண்ணி பாருங்க, ஏன் அதிகமா இருக்குது. சேவனாப்பு இருக்கு, சேவனாப்பு 1 2 அவ்வளவுதான். 3 நிமிஷம் இருக்கு, 3 இருக்குது. 3 நிமிஷம் இருக்குப்பா. 10 இல்ல
அன்பான உறவுகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. உணவு நேரம் மதிய உணவு தம்பி உங்க பேர் என்ன? எந்த மதரசாமா? என்ன மதரசாமா? சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். உங்க பேருமா? எங்க பேர் தஹாப் கானி. எந்த மதரசா ஓதுறீங்க? என்ன ஓதுறீங்க? சூப்பரா ஓதுறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்க பேரு? முகமது நபீல். நபீல். என்ன ஓதுறீங்க? நூருல். சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். அறியாத பாதையில எல்லாமும் வேண்டும் ஒண்ணு ஆசை வச்சேன், புரியாத போதையில முள்ளுன்னு தெரியாம தான் கால வச்சேன். அல்லாஹ் ஒருவன் உண்டு எல்லாம் தருவதற்கு எண்ணாம என்ன கொண்டு ஆசை வச்சேன். நல்லோர் வழி இருக்க நாயல் மொழி கிடைக்க நாடாம மண்ண கொண்டு ஆசை வச்சேன். சொர்க்க வழி தந்தீரே ராசா, சொத்து நம்ம நீங்க நபிநாதா, எங்க சொத்து சுக நீங்க நபிநாதா. புக்க மனம் இல்லாம மெத்த பணம் இல்லாம ஒரே மாக சொர்க்கம் செல்ல ஆசை வச்சேன். கத்த சுகம் இல்லாம கத்த பணம் இல்லாம
கிட்டாதுன்னு காசு ஆசவச்சேன் மோகத்தின் வாசலிலே வேடி தளர்ந்தோருக மண்டியிட்டு கண்டதெல்லாம் ஆசவச்சே சோகத்தின் சூழலிலும் சோதனன்னு எண்ணாமே சுந்தரந்தா வேணும் ஒண்ணு மீச வச்சே சொர்க்க வழி தந்தீரே ராசா சொத்து சுக நீங்க நபிநாத எங்க சொத்து சுக நீங்க நபிநாத எங்க சொத்து சுக நீங்க நபிநாத யா அல்லாஹ் இந்த உம்மத்திலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே இறைவா இந்த நான் நுபுவத்தை எனக்கு தந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த நுபுவத்தை நபித்துவத்தை கேன்சல் செய்துவிடு நான் இறுதியாக வர இருக்கின்ற அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்திலே ஒருவராக என்னை படைத்து விடு என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான் இல்லை மூசாவே நீங்கள் முந்திக் கொண்டீர்கள் என்று சொன்னான் எனவே அல்லாஹ் தஆலா நாம் கேட்காமலே கிடைத்த ஒரு பாக்கியம்தான் முஸ்லிமாக பிறந்தது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அன்னை வளர்க்கையிலே வேற எங்க பொறுத்துன்னா நம்ம எங்க போயிருப்போம் ஏதோ ஒரு இடத்துல இருப்போம் அல்லாஹ் தஆலா இது பள்ளிக்கு கரெக்டா அந்த நேரம் வந்தது வாங்க சொல்லு நேரத்தில் அமைதி காத்துக் கொள்கிறோம் பக்து வந்து விட்டால் தொழுகைக்கு செல்கிறோம் இப்படி ஒரு நெறிமுறையோடு கண்டதே காட்சி கொண்டதே போலும் என்று வாழாமல் அல்லாஹ் தஆலா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே வாழச் செய்தது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அதனால்தான் பிறக்கும் போது தீன் குலத்தில் பிறக்கும் பேர் கொடுத்தாய் அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய் மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய் இனி இறக்கும் போது இந்த பேரு நிலைக்கும் வாழ்வு தருவாயா அல்லாஹ்